நாட்டத்தில் பேர் போனவள், சிறந்தவள் யார் தெரியுமா? என்னுடைய தங்கை இருக்கின்றாள், நீலாம்பரி. உங்களுக்கு ஒரு தங்கையா? உண்மைதான். நீலாம்பரி அவங்க நாட்டியம் நல்லா ஆடுவாங்களா? சிறப்பாக ஆடுவார்கள். அப்படி என்றால் அந்த நாட்டியம் அழைக்கட்டுமா? வந்திருக்குது யாரு? அண்ணா, எங்க அண்ணன் பத்தியா எவ்வளவு அழகா இருக்காரு. அண்ணா, வண்ண வண்ண விளக்குகள், மாவிலை தோரணங்கள், பார்ப்பதற்கு திருவிழா போல இருக்கு. என்ன விசேஷம் சொல்லுங்க. இது என்ன இடம் தெரியுமா? சொல்லுங்க. அந்த ராஜா இருக்கிறானே, ராஜாவின் தங்கை ரோஜா. அப்படியா? அப்படியா? நான் பாத்துக்கிறேன்னா. வாழ்க 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 வாழ்க. அப்படியா? ஆமா. நாட்டியம் ஆட வேண்டுமா? நாட்டியம் ஆடி நான் நிறைய கொடுத்தீங்களா? பொருள் அனைத்தும் கொடுக்கின்றோம். என் தங்கைக்கு இந்த பந்தனை கேட்டு விழா, அதனால அவ கண்ணுக்கு விழுந்தா நல்ல முறையில் நாட்டியம் ஆடணும். அவ்வளவுதானே? அதுதாங்க. நாட்டியம் ஆடினால் நிறைய பரிசு தருவீங்களா? அதுதான் சொல்லுங்க. பூவகிலே என்னுடைய மஞ்சள் நீராட்டி விழாவில் அழகான நாட்டியம். உண்மைதான். அற்புதமான நாட்டியம். இது போன்ற நாட்டியத்தை இதுவரை நான் பார்த்ததே கிடையாது. ஆகையால் உன்னை பார்த்து பாராட்டு உனக்காக பரிசு ஒன்று கொடுக்க போகின்றேன். என் நாட்டியத்தை பாராட்டி பரிசு தர போறீங்களா? உண்மைதாமா. என்ன பரிசு அது? அண்ணா இத பாருண்ணா. என்னம்மா? என்னுடைய மஞ்சள் நீராட்டி விழாவிலே இதோ இருக்கின்றாள் நீலாம்பரி. மிக மிக சிறப்பாக நாட்டியம் ஆடினாள், மிக மிக அழகாக நாட்டியம் ஆடினாள். இது போன்ற நாட்டியத்தை இதுவரை நான் பார்த்தது கிடையாது. பார்த்து உன்னை பாராட்டி உனக்காக பரிசு ஒன்று கொடுக்க போகின்றேன். என்னம்மா பரிசு? அப்படிப்பட்ட பரிசு என்ன தெரியுமா? என்ன? இத பாரம்மா. சொல்லுங்கம்மா. என்னுடைய கழுத்தில் இருக்கின்ற முத்தாரம், விலை உயர்ந்த முத்தாரம், அரசாங்க முத்திரை பதித்த முத்தாரம், இதைதான் உனக்கு நான் பரிசாக கொடுக்க போகின்றேன். அம்மா, நீங்கள் தரக்கூடிய பரிசை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் யாரிடத்தில் எந்த பொருளை பெற்றாலும் பதிலுக்கு மறு பொருள் கொடுத்துதான் எனக்கு பழக்கம். அதனால நீங்கள் தரக்கூடிய பரிசை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் தரக்கூடிய ஒரு பரிசை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். நீ கொடுக்கும் பரிசை நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமா? நான் யாத்திரையுமா? இந்நாட்டு இளவரசி எப்போதுமே பிறருக்கு கொடுத்துதான் பழக்கம்.
பிறர் கொடுப்பதை வாங்கிய பழக்கம் எனக்கு கிடையாது. உனக்கு இல்லையா? நீ கொடுப்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி என்றால் நீ தரக்கூடிய பரிசு எனக்கு வேண்டாம். இளமதி! இதோ பாரும்மா. நீ கொடுக்கும் பரிசை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நான் கொடுக்கும் பரிசை நீ பெற்றுக்கொள்ள முடியாது. உண்மையாக சரி. பெற்றுக்கொள்ள மாட்டேன். நீங்கள் கொடுக்கும் பரிசை நான் பெற்றுக் கொள்கின்றேன். சரி. முதலில் நான் கொடுப்பதை பெற்றுக் கொள்ளுங்கள். சீக்கிரம் ஆஹா, எவ்வளவு அழகான முத்தாரம். பரவாயில்லையே, நம்ம அரசாங்க முத்திரை பதித்த முத்தாரத்தே பரிசா கொடுத்தியா? ஆமா அண்ணா. ஆகட்டுமா ஆகட்டுமா. இளவரசியம்மா, நான் தரம் சொன்னேனே ஒரு பரிசு. இது என்ன தெரியுமா? என்னம்மா? என் கருத்தில் இருக்கிறது இதுதான் முக்கடிச்சாறு பழரசம். ஓஹோ, மாப்பழவாழி என்று சொல்லக்கூடிய முக்கடிச்சாறை சேர்ந்தது. இந்த பழரசத்தை நீங்க குடிச்சீங்கன்னா இன்று போல் என்றும் இளமையா பல 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 என்றும் 16 ஜொலிப்பீங்க. அப்படியா? குடிங்க. ஆஹா. என்னுடைய மஞ்சள் நீராட்டு விழாவில் எனக்கு பரிசு கொடுத்திருக்கின்றார் நீலாம்பரி. மாப்பழ வாழி என்று சொல்லக்கூடிய முக்கணி சார் பழ ரசம் சாப்பிடுறீங்களா? அண்ணா என்னம்மா? வாங்கண்ணா. இத பார்த்தாயா? நீலாம்பரி எனக்கு பரிசு கொடுத்திருக்கின்றாள். மாப்பழா வாழி என்று சொல்லக்கூடிய முக்கணி சார் இதை சாப்பிட்டு பாருங்கண்ணா. ஏமா உனக்கு மஞ்சள் நீராட்டு விழா, உனக்காகத்தான் நான் ஆசை கொடுத்துருக்கேன். இது நீதாம்மா சாப்பிடணும். அண்ணா, நான் தான் அருந்த வேண்டும் இல்லை என்று சொல்லவில்லை. இருந்தாலும் உடன் பிறந்த அண்ணன் நீ இருக்கும்போது இதை நான் அருந்தலாமா? இதை அருந்தினால் என்றுமே இளமை மாறாது. ஓஹோ, ஆமா அண்ணா, இதை எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாருங்கண்ணா. அதன் பிறகு நான் சாப்பிடுறேன். அப்ப அண்ணனுக்காக நீ கொடுக்கறியா? ஆமா. ஏமா உடன் பிறந்த தங்கை நான் உனக்கு என்ன விஷமா கொடுக்கின்றேன். ஏமா, நீ விஷமே கொடுத்தாலும் குடிப்ப மாட்டான் அண்ணன். சாப்பிட்டு என்ன பாருங்க. என் மேலோட பாசத்தை கொடுக்குற? ஆமா அண்ணா, சாப்பிடு சாப்பிடுங்கண்ணா. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஏங்க இதை சாப்பிட்டா உடம்பு பொண்ணு எந்த கெடுதல் ஏங்க, விசேஷ பழரசம் உடம்புக்கு ரொம்ப சத்து. அப்படிங்களா? குடிங்க. சரி ஆகட்டும். பாத்துனா என்னண்ணா? என்னங்க தொண்டை ஒரே எரிச்சலா இருக்குது. ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கும். அப்புறம் அம்மா, போக 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 நச்சுன்னு இருக்குங்க. அப்படிங்களா? குடிங்க. ஏங்க இந்த ஊத்து கொடுத்தீங்களே, சும்மா சொல்லக்கூடாது. அப்படியே சொர்க்கத்துல மிதக்கிற மாதிரி இருக்குது. இதுவே தெரியும் பாருங்க உங்களுக்கு. எப்படி தெரியுங்க இருக்கு? நீங்க இதை குடிச்ச உடனே எப்படி தெரியுமா இருக்கு? சொல்லுங்க. கண்ணே, சிங்காரி தனக்கு டேய் காட்டு போல ஏன் தெரியுதா பொட்ட உட்கார்ந்து பாக்குறேன். வந்த உடனே யாரெல்லாம் பாரு. அட பாவிடா, என்ன போய் தேவடியான்னு சொல்லி எங்க அக்கால போய் தேவடியான்னு சொல்லிட்டாங்களே. தேவடியா வாய் மர்றா. நானா தாசி, நானா வேசி,
நானா விபச்சாரி? எப்ப என்ன தேவையான்னு கேட்டாலோ ஓடிப்படா. செட்டியார் கல்ல போய் 2 ரூபாய் வெள்ளம் வாங்கிடா, துண்டு செத்து போயிடும். சத்தியமா சாவலாம். சத்தியமா சார். ஏன்னா தூக்கு மாட்டினா தொண்டை கட்டிக்கும், தூக்க மாட்டீங்கன்னா தொண்டை கட்டிக்க. கத்தியால குத்தினா சீழ் பிடிக்கும், ஐயோ வானமா. கிணத்துல வந்து செத்து போனா சளி பிடிக்கும். ஆமா. அதனால 2 ரூபாய் வெள்ளம் வாங்கிடுவா, துண்டு செத்து போறேன். ஐயா, என்னதான் அசின்னு சொல்லிட்டாரே. ஐயா, ஐயோ, ஐயா, ஐயோ. என் மனசு தாசின்னு சொல்லிட்டாரே. அவனா கூட பாடிங்க. யாரு? இந்த பாரு, உன் தங்கச்சி என்ன பார்த்து தாசி பேசிடுறா, நின்னு குத்துக்காளி மாதிரி பாக்குறேன். இனிமே நான் உயிரோட இருக்க மாட்டேன். பாவி உன்னால கை வைக்காதமா பீஸ் எகிரிடும். மாமா உனக்கு கவலைப்படுது, உனக்கு கவலை இல்ல. அந்த தாத்தா கூட எங்க அக்கா மேல அக்கறது உனக்கு இல்லையே. சொல்லுங்க. சாக பிறந்தவன் சரி, வாழ பிறந்தவன். அப்படியா? நான் என்ன செய்யணும்? என்ன செய்ய வேண்டுமா? பல பேர் கூட இருக்கிற இந்த சபையில என்ன தாசி வேசி விபச்சாரி சொன்னேன். நாட்டு மக்கள் அனைவருமே கைகொட்டி சிரிச்சாங்க. இவங்க வாய மூடணும்னா, இந்த ஊர் மக்கள் வாய மூடணும்னா, இதே நேரத்துல இதே இடத்துல எனக்கு நீ மாலை போட்டு தாலி கட்டி பொண்டாட்டி ஆக்கணும். அவ்வளவுதானே? அவ்வளவுதான். ஒரே நொடி. ஏய், சிந்திப்பாங்கடா. கம்முன்னு கொண்டாடும். ஆமா. ஐயோ அப்படியா? ஏய், அமைதியா நிக்கிறோம். என்னங்க ஸ்டெடியா நில்லையா? மாமா, முடியலையே. மாமா, இன்று முதல் உனக்கு நான் என்ன வேணும்? என் மனைவி. உனக்கு நான் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமா. நான் உன் பொண்டாட்டி. ஆமா. நீ எனக்கு என்ன வேணும்? கணவன். அது வரைக்கும் அவ என்ன வேணும் உனக்கு? எனக்கு தங்கச்சி. உனக்கு அவ தங்கச்சின்னா எனக்கு அவ என்ன வேணும்? என்னடி பைத்தியக்காரதனமா கேள்வி கேக்குறேன். என்ன? அண்ணன் மனைவி அண்ணின்னு கூப்பிடணும். அவ எனக்கு என்ன வேணும்? நாத்தனாரு. அவ எனக்கு நாத்தனாருன்னா நான் அவளுக்கு என்ன வேணும்? அண்ணிதான் வேணும். அன்னைக்கு வேணும். ஆமா. என் ராஜா, என் செல்லம், என் சிங்கக்குட்டி, என் சீம துரைய, என் காது குளிரவன் நான் பார்த்து ஒரே ஒரு முறை உன் தங்கச்சி அண்ணின்னு சொல்ல சொல்லு. ஒரு முறை என்ன? ஆ. 1000 முறை இனிமேல் உன அண்ணின்னு தான் கூப்பிட்டாக்கணும். சீக்கிரம் கூப்பிட சொல்லுங்க. ஒரு நாளையில கூப்பிடுறேன். ராஜா, உன் அண்ணனுக்கு திருமணம் நல்ல முடிஞ்சு போச்சு. உண்மைதான் அண்ணா. உன் அண்ணன் மனைவி என் மனைவியை பார்த்து ஒரே ஒரு முறை வாயார அவளை அண்ணின்னு கூப்பிடுறீங்க. அண்ணின்னு கூப்பிடுறாங்க. ஒரே தங்கை ஒப்பற்ற தங்கை என்று சீர சிறப்போடு வளர்த்து வந்தாய் அண்ணா. என்னுடைய மஞ்சள் நீராட்டு விழாவில் நாட்டிய மாடிகளை பார்த்து திருமணம் செய்து கொண்டாய். உடன் பிறந்த தங்கையின் பாதத்தை நீ மறந்து விட்டாய். அவளை பார்த்து அண்ணி என்று ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? அதுதான் முடியாது. முடியாது அண்ணா. கடைசியா ஒரு முறை கேட்கிறேன். சொல்ல முடியாது. ஏற்றுக்கொள்ள முடியாது. காலை வாரி விட்டு போறாங்க. தங்கை மீது வைத்திருக்கும் பாசமே இதுதானா அண்ணா? தண்ணீரை நெருப்பெற்றி சந்தேகம் கொண்டவர்கள் தண்ணீரை காணாமல் ஓய்ந்ததுமில்லை. கண்மூடி தலையணையில் சாய்ந்ததுமில்லை. அடிக்கிறா. அண்ணா,
அண்ணா, என்ன பண்ணிட்டாங்க இப்ப இவள? தங்கையின் பாராது சித்திரவதை செய்வதற்கு உனக்கு எப்படி என்ன மனம் வந்தது? தங்கையின் வார்த்தையை கேளுங்கள். எனக்கு ஒற்றுமையோடு வாழ்ந்து வந்த நம்முடைய குடும்பத்தை அழைத்து விடுவார். ஒற்றுமையோடு வாழ்ந்து வந்த நம்முடைய உறவையே பிரித்து விடுவார். அண்ணா, அண்ணா, தங்கை என்று பாராது இப்படி சித்திரவதை செய்கின்றாய். என்னுடைய மஞ்சள் நீராட்டு விழாவிலே நாட்டிய மாறிவளை பார்த்து திருமணம் செய்து கொண்டாயே அண்ணா. அவள் தந்த சொர்க்கத்தால் நீ அவளோடு சேர்ந்து கொண்டாய். தங்கையை நீ மறந்து விட்டாய் அண்ணா. கடைசியாக கேட்கின்றேன், முடிந்த முடிவாக கேட்கின்றேன். இன்று முதல் உனக்கு இந்த தங்கை வேண்டுமா, அந்த தாரம் வேண்டுமா அண்ணா? அடி போடி பைத்தியக்காரன் நாயே. ஏய், நாளைக்கு உனக்கு திருமணம் நடத்தி உன் கணவன் வீட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன் கடைசி வரைக்கும். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் எனக்கு துணையா இருப்பது தொட்டு தாலி கட்டின ஏமானவை தாண்டி. ஏய், என்ன கேட்டு தங்கையா தாரமானா? எனக்கு தங்கை முக்கியடி. சரி அடிக்கும் போது அண்ணன் தங்கச்சி பாசனை தடுக்குது. அவ உன் அண்ணன் கூப்பிடுற வரைக்கும் நான் பாத்துக்கிறேன். எப்படி அடிக்கிறா பாரு சேவடி. அவளை சொல்லுங்கம்மா. அடி பாவி, ஒரு பெண் என்று பாராது இப்படி சித்திரவதை செய்கின்றாயே. இறைக்கென்பதே உன் மனது சற்றளவும் கிடையாது. என்னை போன்று நீ ஒரு பெண். வாய மூடிட்டேன். வெட்டி பேசி கிடக்குறா. ஏமா ஏடா எப்போ யார் வாயில ஒன்னாலும் கோலை விடு. என்னாச்சு? ஆனா அந்த செவடியா வாயில மட்டும் கோலை விடாத. ஏன் அவன் என்ன அந்த அக்கா என்ன சொல்ல பார்த்தா தேவடியான். ஐயோ எம்மா குடும்ப குத்து விலகே நீத்தான். என்ன பத்தி உனக்கு தெரியாது. என் பாவனைக்குள்ள குட்டுக்கின வேணும் செய்யல அது. ஆமா ஏண்டா நான் தெரியாம தான் கேக்குறேன். எப்படியோ இவங்க அண்ணன் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி போறான். கல்யாணம் பண்ணி போறான். அந்த பொண்ணு நாயா இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாது. ஏன் உங்க அண்ணனுக்கு நான் பேரக்ஸ் அந்த மாதிரி கொழுன்னு பெத்து கொடுக்க மாட்டேன். ஒழுங்கு பெத்து கொடுக்க மாட்டேன். குனிஞ்சு நிமிந்து கோலம் போட மாட்டேன். எங்க அம்மா மாரி சூத்த ஆட்டி நாட்டி என்னை பார்த்து அண்ணன் கூப்பிட மாட்டியா? அடி பாவி, மனப்பந்தல் போடவில்லை. நான் இன்னும் பேசியே முடியல. மனப்பந்தல் போடவில்லை. தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு என்ன உனக்கு? ஏன் நாட்டியமான வந்த பெண்ணு அவ்வளவு கேவலமா? நானும் ஒரு பெண் தானே. தொட்டு தாலி கட்டாருல உங்க அண்ணன், மாலை போட்டாருல, அப்புறம் என்ன உன் பாட்டு யாருன்னா பாடிடுவாங்களா? பெண்ணென்றால் பேய்க்கு மனம் இறங்கும் என்று உரைப்பார். நான் பேய். ஏன் இந்த டைலாக் வசனம் எழுதி கொடுத்தது உங்களுக்கு? பெண் என்றால் பேய்க்கு மனம் தானே. மனப்பந்தல் போடவில்லை, மேலமே கொட்டவில்லை. தாலியும் கட்டி கொண்டாய், தவிக்க என்னை விட்டு விட்டாய், தவிக்க என்னை விட்டு விட்டாய். மனப்பந்தல் போடவில்லை, மேலமே
காட்டணுவா அது என் மாப்பிள்ள உன் மதப்புல மாட்டு வண்டி ஓட்டு யா எங்க நீ வாங்க நீ வா எனக்கு வந்து என்ன பண்ணுவ எப்படி தெரியும் பாத்தியா இந்த வயசுல இந்த பேச்சு பேசுறாரு பேச்சு பேசுறே 20 வயசுல எத்தனை மாப்பிள்ளைகள் வாங்கிருப்பாங்க கண்ணால கண்ணால அதிக மாப்பிள்ளை என்ன நீட்டு நீட்டு பேசுற ஆமா அதிக மாப்பிள்ளை உனக்கு வேப்பில அவன் மூது பாரு பள்ளி பல்லே இல்ல பாரு சாக்காலத்தியா கோயில கட்டையா சாக்காலத்தியா இந்த வயசுல பாத்தியா தலைக்கு டை அடிக்கிறத யூபர் அடியா நாம என்னடியா என்ன அடியா புர்ரே வக்காடி கம்முனு பெருசா பேச மாட்டேன் ரத்தடா பெருசா எல்லாத்துக்கும் அண்ணன் கூப்பிட மாட்டேன் அண்ணன் மட்டும் அண்ணன் பின்வாசல் வழியா வந்தேன் மறுபடி முன்வாசல் வழியா வரல நீதான் வந்து வா நீ வந்து வா நான் வந்தேன்னா உள்ள ஓடி போடுவேன் ஐயோ தெரியும் அம்மா தெரியும் வாய பாரு எங்க மாம்பியா பட்டுருக்குறாங்க வீட்டுல எப்படி கூட உட்காந்து கூத்து பாப்பான் பாரு இந்த பேச்சு இங்கேயே பேசுற வீட்டுல அந்த மனுஷன் என்ன பாடுபடுத்து உங்க அண்ணன் முன்னாடி என்னடி கூப்பிட்ட நீ உன் வயசுல நான் பேர் சொல்லி தான் கூப்பிட்டேன் பேர் சொல்லி கூப்பிட்டியா ஏன் பேர் சொல்லி கூப்பிட்டா அண்ணி தானே வேணும் உனக்கு அஞ்சின் கூப்பிடாதுக்கு முன்னே தான் ஏய் உன் அண்ணன் முன்னாடி இன்னான்னு கூப்பிட்ட சொல்லு பெரிய மனுஷி புள்ள குட்டி பெத்தவோ 4 நிலத்துக்கு தெரிஞ்சவோ இந்த ஊர்ல நியாயம் பேசுறவோ அண்ணன் முன்னாடி இன்னான்னு கூப்பிடணும் ஓ யாரு அம்மா புண்ணியவதி குணவதியா சத்தமா பேசுறியா சத்தமா பேசு இவ காதுல வரைக்கிற மாதிரி எப்படியா நல்லவரை போல் நடித்து நடித்து எங்கள் நாட்டிலே இடம் பிடித்து பிடித்து என்னுடைய உடன் பிறந்த அண்ணனை மயக்கி என் வாழ்க்கையை அழைத்து விட்டாய் என்னை பாவி அடி நன்றி கட்டவளே அடி ஆடுவடியே அடி நச்சு பாம்பே என்னுடைய குலத்தை கெடுத்த கோடாரி காம்பே ஒற்றுமையோடு வாழ்ந்து வந்து எங்கள் உறவையை பிரித்து விட்டாய் ஒற்றுமையோடு வாழ்ந்து வந்து எங்கள் குடும்பத்தை அழைத்து விட்டாய் என்னை பாவி அடித்து விடுவாட்டி ஓடா உனக்கு என்னை தீங்கு செய்தி ஒரு குற்றம் அறியாதவள் ஒரு குற்றமோ அறியாதவளா பல பேர் கூடி இருக்கிற சபையில என்ன தாசி வேசி விபச்சாரின்னு சொன்னியே எனக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் எவ்வளவு அவமானப்பட்டிருப்பேன் எவ்வளவு துன்பப்பட்டிருப்பேன் உன் மூஞ்சிக்கு ஒரு மஞ்சா தண்ணி ஒரு கேடாடியே உனக்கு பூ இருக்கே ஒரு பெண்ணுக்கு பட்டு பூவதானடி அழகி மானகட்டைய பட்டைய பூவையை பறிக்காதே என் குங்குமத்தை கலைக்காதே என்னுடைய வாழ்க்கையை அழைக்காதே பாவே எதுக்கு அழிக்கிறேன் என்ன தாசி வயசுன்னு கூப்பிடலாமா நீ பத்திரியா நீ உத்தமியா ஏய் இவ உத்தம பத்தினி மூட்டல பானா ஓடு பத்திரிக்கா ஏழு கடல பத்திரிக்கா இவ உத்தம பத்தினி மூட்டல பானா ஓடு பத்திரிக்கா ஏழு கடல பத்திரிக்கா இவ திரும்பி பார்த்தா காட்டுக்குள்ள ஏச்சு வர இவ திரும்பி பார்த்தா திருவண்ணாமலையே திக்குன்னு பத்திக்கிச்சாண்டா நீ திரும்பி பார்த்தவனே ஆங்கி போயிச்சா அது மட்டும் இல்ல என்ன தேவடியானாலே இவ பத்தினி என்ன பத்தினி தெரியுமா என்ன பத்தினி இவ எள்ளு பத்தினி கொள்ளு பத்தினி காராமணியில கலந்த பத்தினி சிறு பருப்புல சேர்ந்த பத்தினி உனக்கு எத்தினி எனக்கு எத்தினி மண்ணாதப்புற கல்லு எத்தினி பாரி ஓட்ட செக்கு எத்தினி இவள பத்தினி இவ பார்க்காத ஆம்பளை எத்தினி என்ன போய் தேவடியானால ஏய் மரியாதையா அண்ணின் குடிய போட மாட்டியா சொல்ல முடியாது சொல்லவே முடியாது சொல்ல முடியாதுன்னா அண்ணி என்று ஏற்றுக்கொள்ள முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாது உண்மைதானடி உண்மையாக அப்படிலாம் உத்தா உனக்கு பொட்டு பூ மட்டும் இல்லடி ஒரே ஒரு குண்டுமணி தங்கம் உடம்புல இருக்க கூடாது வாங்கடா மொத்தம் தேவடியால போய் தேவடியான்னா நம்மளதான் தேவடியான்னா
என்னத்துக்கு அழுகுறாய்வா? நான் என்ன பண்ணேன்? உன் வீட்டுல எழுவு யார் வீட்ல? அவங்க வீட்டுல ஏன்டா உங்க வீட்டுல எழு வராதா? அம்மினா வந்து உங்க பொண்டாட்டி தாலியா இருக்காதா? உங்க அக்கா தங்கச்சி தாலியா இருக்காதா? என்ன பார்த்து ஏன்டா சொல்ற அந்த வார்த்தை? அம்மா ராசாத்தி ஹைகோர்ட் பாப்பாத்திடா. செலவு தொட்டு இல்லன்ட்டு வேற எவனா அர்த்தம் போறதுக்காண்டி நானே எதுவுமே அடமான வச்சிட்டேன் எல்லாத்தையும். ஏய் எண்ணம் பாருங்க போற ஆளு. டீச்சரை பின் அடிச்சு கட்டிக்கிறா பாரு உடனே. பின்ன கைட்டு ஐயோ அவருமா செவடியா அடி வாங்கி கிடக்காது. எல்லாத்தையும் ஊத்துறாடா. எல்லாத்தையும் குத்துறாடா. எடுத்து போய் பீரோல பத்திரமா வை. அம்மா மேல அறையில வைக்க வக்கி அறையில வைக்குவான். வந்து வெளுவெளியே இருக்குது. நீ எங்க வச்சாலும் எனக்கு இடிப்பா இருக்கும். அட பொட்ட எடுத்து போய் கீழே வை. கீழே வைய துருப்பூச்சி போய் கிடக்குது. சாவிக்கிறவ தண்ணி ஊத்து. என்ன தண்ணிமா? எண்ணெய் ஊத்து. எண்ணெய் ஆமா வேப்பெண்ணெய் ஊத்துட்டா? வேப்ப எண்ணெய் ஊத்தாதுடா. என்ன எண்ணெய் திரும்ப ஊத்துற? தம்பிக்காரன தடவுற மாதிரியா தடவுறா? எடுத்து உள்ள வை. எடுத்து உள்ள வை. ஏண்டி கடைசி முறையா கேக்குறேன். என்ன அண்ணின்னு கூப்பிட முடியுமா முடியாதா? ஆயிரம் முறை அழைத்தால் உன்னை பார்த்து அண்ணியாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏற்றுக்கொள்ள முடியாது. உண்மைதான். என்ன பல பேர் சபையில என்ன பார்த்து என்ன கேட்டா? தாசி வேசி விபச்சாரி. என் மானம் போச்சு, என் மரியாதை போச்சு. அதே போல இதே பல பேர் கூட இருக்க சபையில உன் மானத்தை நான் வாங்க போறேன்டி. உன்னை விட மாட்டேன்டி. உன்னை விடவே மாட்டேன்.